அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஸோ கணக்கே இல்லாத சாம்சங்கோட மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இன்னும் 2 புதிய அடிஷன்ஸாக சாம்சங் வந்து சாம்சங் கேலக்ஸி J7 Max மற்றும் சாம்சங் கேலக்ஸி J7 Pro அப்படிங்கிற 2 புதிய மொபைல்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா J7 2017 அப்படின்னு சொல்லி நம்ம பல லீக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் இப்போ J7 Max மற்றும் J7 Pro அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட அம்சங்கள் என்னன்னா, மேலும் டயர் 1 மேனுஃபேக்சரர்ல இருந்து ஒரு மிட் ரேஞ்ச் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 2ல் ஒன்று வந்து சூட் ஆகுமா அப்படிங்கிற என்னோட கருத்துக்களையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பிராண்ட் வந்து அவங்களோட ஃபிளாக்ஷிப்ல யூஸ் பண்ற டிசைன் வந்து அவங்களோட மிட் ரேஞ்சுக்கு எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 மொபைல்ஸ் ஒரு உதாரணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 2லயுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே பெசல்ஸ் கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து S8 Plusக்கு அடுத்து வர போன்ஸ் அப்படிங்கிறதுனால இதுல வந்து அதோட டிசைனோட இம்பாக்ட் கண்டிப்பாவே தெரியுது. ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி J7 Max. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 5.7 inch 1080p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா MediaTek Helio P20 அப்படிங்கிற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4GB RAM மற்றும் 32GB இன்டர்னல் மெமரியோட இந்த ஃபோன் வருது. அடுத்து இந்த ஃபோன்ஸோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி. பேக்ல வந்து f1.7 அப்பாச்சரோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து f1.9 அப்பாச்சரோட வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் முன்னாடி வந்து செல்ஃபி ஃபிளாஷ் இருக்கு, பேக்ல வந்து ஒரு ஃபிளாஷ் இருக்கு. மேலும் சாம்சங் கேலக்ஸி J2ஓட ஸ்மார்ட் க்ளோ அப்படிங்கிற ஃபீச்சரையும் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோன்ல வந்து நீங்க 2 சிம்ஸ் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு ஒரே நேரத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 3300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன்ல வந்து சாம்சங் பே மினி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமா வந்து நீங்க உங்களோட UPI பேமெண்ட்ஸ் மற்றும் மொபைல் வேலட்ஸ் மேனேஜ் பண்றது எல்லாமே இதன் மூலமா பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் வந்து 17,900 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது. இந்த ஃபோன் வந்து வருகிற ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து நீங்க ஆஃப்லைன் மார்க்கெட்ல வந்து வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா J7 Pro. ஸோ இந்த J7 Proவோட டிசைனும் கிட்டத்தட்ட வந்து J7 Max மாதிரி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 5.5 inch 1080p சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ J7 Maxல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலான IPS LCD டிஸ்பிளே தான். இதை வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுற ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 7870 அப்படிங்கிற அந்த ஆக்டோகோர் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 3GB RAM மற்றும் 64GB இன்டர்னல் மெமரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட கேமராவுமே J7 Max மாதிரியே தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து f1.7 அப்பாச்சர், ஃப்ரண்ட்ல வந்து f1.9 அப்பாச்சரோட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த J7 Proல வந்து கொஞ்சம் பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3600 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,900 ரூபாய்க்கு வந்து சேல் ஆக போகுது. இந்த ஃபோன் வந்து ஜூலை பாதியில இருந்தா சேலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம J7 Max மற்றும் J7 Proக்கு பொதுவான அம்சங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கேமரால எடுக்கிற போட்டோஸ் வந்து டைரக்டா வந்து சோஷியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2லயுமே வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. சாம்சங் பே பாத்தீங்க அப்படின்னா J7 Proல வந்து சாம்சங் பே இருக்கு. J7 Maxல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்சங் பே மினி அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 மொபைல்ஸ்ல நீங்க எது வாங்குனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஜியோவோட 120GB அடிஷனல் ஃப்ரீ டேட்டா வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாம்சங் வந்து கொஞ்சம் குழப்பி விட்டுருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ J7 Max அப்படிங்கிற வந்து கம்மியான விலையில் விற்க போகிற ஃபோன். அதில் வந்து 4GB RAM கொடுத்துருக்காங்க. பட் J7 Proல உங்களுக்கு பெட்டரான ப்ராசஸர் மற்றும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து 3GB தான் RAM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட கம்மியான விலையில் Moto G5 Plus வந்து இருக்கு. இதை விட பாதி விலையில் வந்து Redmi Note 4 இருக்கு. மேலும் Honor 6Xமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல. பட் கண்டிப்பாகவே வந்து டயர் 1 மேனுஃபேக்சரர்லேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு J7 Pro வந்து ஓரளவு நல்ல ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் இந்த 2 போன்ஸ் பத்தியும் உங்களோட கருத்துக்களை மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெக் சட்டைக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.